நமஸ்காரம். நம்ம இந்த ப்ரெஸ் மீட் ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணி கொடுத்துருக்கார் மிஸ்டர் ஜெயக்குமார். இந்த ப்ரெஸ் மீட்டினுடைய பர்பஸே என்னென்னா, இதே மாதிரியான ஒரு வெளி உலகம் அறிந்திராத ஒரு ஞானிக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கோம், அது வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட ப்ரெஸ் மீட் இது. ஏன்னா இதில் நிறையா விசேஷங்கள் இருக்குது. வாசலில் இருக்கிற கேட்டுலேருந்து கதவுலேருந்து பார்த்தோம்னா ஒரு தீமோடு எல்லாமே பண்ணியிருக்கு. வாசலில் இருக்கிற கதவில் பார்த்தோம்னா 8 விஷயங்கள் இருக்குது. அந்த 8 விஷயங்களும் அஷ்ட மங்கள திரவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கடலை கடையும் பொழுது இந்த 8 விஷயங்கள் வெளியில் வந்தது. அந்த 8 விஷயங்களை தான் மகாலட்சுமி, தன்வந்திரி, சமந்தகமணி, ஐராவதம், உச்சிரவஸ் குதிரை, அதே மாதிரி காமதேனு, கற்பக விருட்சம், அதெல்லாம் அதை அழகாக வடிவமைச்சு அதில் பண்ணியிருக்கோம். அதில் சிவன் சாரனுடைய ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படிங்கிற ஹியூமன் கிரடேஷன்ஸு, பாபியிலேருந்து ஆரம்பித்து ஞானி வரைக்கும் எவ்வளோ நிலைகள் இருக்குதுன்னு எழுதியிருக்கார். அதையும் அதில் நம்ம பொறிச்சிருக்கோம். அதே மாதிரி ராசி மண்டலம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம கருங்கல்லில் கட்டின கோவில் என்னென்னா, இந்த கருங்கல்லில் ஹொய்சாலா டைனாஸ்ட்ரியில் ஹலபேடு பெலூரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான அமைப்பை பார்த்து இந்த இடத்துல இந்த யோக சபை கட்டியிருக்கு. இதில் பஞ்சாட்சர படி வச்சுருக்கு. மேலே பார்த்தோம்னா கருங்கல்லையே சங்கிலி தொங்கும். இதே மாதிரி ஒரு நல்ல அமைப்பு, கலை நுணுக்கம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம குருநாதருக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதுமாரி பண்ணி அந்த கருங்கல்லையே வந்திருக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மனுஷர்கள்லாம் எவ்வளோ வருஷம் இருக்க போகிறோம், ஆனால் இன்றைக்கும் ராஜராஜ சோழன் கட்டின கருங்கல் கோவில் இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஆயிரம் வருஷங்கள் வந்தாலும் வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் இப்படி ஒரு யுக புருஷர் இருந்தார்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கருங்கல்லையே இதே மாதிரி நம்ம கட்டியிருக்கோம். இதற்கு முன்னாடி நம்ம ஈடுபட்ட பணி எது அப்படின்னா, அமெரிக்காவில் மகாபரிவாளுக்காக நியூ ஜெர்சியில் கருங்கல்லையே கோவில், காமாட்சிக்கு கருங்கல்லையே கோவில் அங்கே பண்ணியிருக்கோம் நியூ ஜெர்சியில். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுங்கிறது, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அனுகிரகங்கிறது இதே மாதிரி சிவன் சாருக்காக இதே மாதிரி ஒரு கருங்கல் கோவில் யோக சபை அமைஞ்சிருக்கு. இந்த யோக சபையோட கும்பாபிஷேகம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இது உலகம் ஃபுல்லாக அவருடைய மெசேஜ் போகணும், சிவன் சார் கொடுத்த மெசேஜ் போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. ஏன்னா நேர்மையை தான் ஒரு ஆதாரமாக வச்சுட்டு வாழ்க்கையை நடத்துறது முக்கியம், அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு நமக்கு ஆணித்தரமாக மனசில் பதிய வச்சவர் ஸ்ரீ சிவன் சார். அப்பேற்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு யுக புருஷருடைய ஒரு கும்பாபிஷேகம் 2ஆம் தேதி நடக்கிறது. அது உலகம் ஃபுல்லாக பரவி எல்லாரும் அதில் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை, எங்களுடைய பிரார்த்தனை. நமஸ்காரம்.